கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். காரணம் என்ன என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்றதான ஒவ்வொரு காரியம், அது மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக நிகழ்வுகளாக இருந்தாலும், வேதனையை, கஷ்டத்தை, கவலையை தரக்கூடியதான காரியங்களாக இருந்தாலும், நாம் விரும்பினதாக எதிர்பார்த்ததாக இருந்தாலும், அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் விருப்பத்திற்கும் மாறாக காரியங்கள் நடந்தாலும், பிறர் நம்மீது அன்பு பாராட்டி நம்மோடு கூட நல்லிணக்கத்தோடு கூட இருந்து நன்மை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது பிறர் மூலமாக நமக்கு தீங்கும் பிரச்சனைகளும் ஏற்படுகின்ற ஒன்றாக இருந்தாலும், எல்லாமே எதுவுமே அனைத்துமே கடவுளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது என்ற கேள்விகள் நமக்கு எழும் பொழுது நாம் இரண்டு விதமான விடையை சொல்லிவிடுகின்றோம். ஒன்று, கடவுள் என்னை மட்டும் தான் சோதிக்கின்றார். நான் எவ்வளவாய் கடவுளுக்காக விசுவாசமாக இருக்கிறேன், நான் கடவுளுக்காக என்னவெல்லாம் நான் செய்கின்றேன், நான் யாரை கெடுத்திருக்கிறேன், யாருக்கு மோசம் செய்திருக்கிறேன், ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இதை செய்ய வேண்டும் என்ற காரியம். இரண்டாவதாக நாம் என்ன நினைக்கின்றோம், ஒருவேளை நான் பாவம் செய்து விட்டேன், நான் ஏதோ ஒரு காரியத்தை கடவுளுக்கு விரோதமாக செய்து விட்டேன், ஆகையினால்தான் கடவுள் என்னை தண்டிக்கும்படியாய் இப்படிப்பட்டதான தீமையெல்லாம் என் வாழ்க்கையில் வரவழைத்திருக்கின்றார் என்ற இந்த இரண்டு முடிவுக்குள்ளாக நாம் நம்மையே சிக்க வைத்துக்கொண்டு நாம் இன்னும் வேதனைக்குள்ளாகிற மக்களாக இருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. பவுல் ரோமாபுரி மக்களுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர். கடவுள் அவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தீர்மானித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அழைத்து கொள்ளுகின்றார். நீ இப்படி இருப்பாய், அப்படி இருப்பாய் என்று எதிர்பார்த்தல்ல, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பிள்ளையாக நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி கடவுள் முதலாவது நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இவர்தான் மெய்யான ஆண்டவர், எனக்காக இந்த உலகத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தம்முடைய உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து கொண்ட தந்தை என்று சொல்லி நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஸோ இந்த இரண்டு காரியம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற எந்த ஒரு காரியம் ஆகினால்தான் பவுல் எங்கே அந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை? சகலமும். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், எல்லா காரியமும் எப்படி நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும். உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதற்காகவே நடக்கிறது. என்ன சார், இப்படிப்பட்ட ஒரு தீமை எனக்கு வந்திருக்கிறதே? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உண்மைதான், தீமை வந்திருக்கிறது தான். ஆனால் அந்த தீமையில் கடவுளுடைய பங்கு என்னவென்றால்,
பிறர் மூலமாக நமக்கு தீங்கு வந்தாலும் அந்த தீங்கை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற கடவுள், துன்பத்தை இன்பமாய் மாற்றி போடுகின்ற கடவுள். யோவான் நற்செய்தி நூலிலே மிக அழகாக ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கலாம், மற்றவர்கள் நம்மை இல்லாதவர்களாய் ஆக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கலாம், மற்றவர்கள் வேண்டுமென்றே நம்மை வஞ்சித்திருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், நம்மை பகைத்து இருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன செய்கிறவர் தெரியுமா? அது எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற கடவுள், எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாய் மாற்றுகிற கடவுளாக இருக்கிறார். தடைக்கற்களை படிக்கல்லாக மாற்றுகிற கடவுள் நம்முடைய கடவுள் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய ஆண்டவர் எல்லா தீங்கையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறபடினால் இவர்கள் இந்த தீங்கு எனக்கு செய்தார்கள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. யார் எனக்கு எதை செய்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். காரணம் என்ன? என் ஆண்டவர் அந்த தீங்கு அனைத்தையும் நன்மையாக மாற பண்ணுகிற கடவுள். ஆகையினால்தான் பவுல் சொல்லி தருகிறார், கடவுளிடத்தில் அன்பு கூறுகிற மக்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு எப்பொழுதோ தெரியும், யார் எதை எங்களுக்கு செய்தாலும் என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அது நடைபெறாது. அப்படி அனுமதிக்கப்படுகிற காரியங்களை கடவுள் அப்படியே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விடுகின்றவராய் இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், துன்பத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், அவமானத்திற்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அதற்கான காரணங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். இவர்கள் தான் இதை செய்தார்கள், இவர்களால் இந்த துன்பம், இவர்களால் இந்த பிரச்சனை என்று நீங்கள் காரணங்களை காண்பிக்கலாம். அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கும். ஆனால் அதிலே கடவுள் குறுக்கிடுகின்றார். உங்களுடைய ஆண்டவர் அதிலே கூட இருக்கிறார். உங்களுடைய ஆண்டவர் அதிலே கூட இருந்து என்ன செய்கின்றார் தெரியுமா? அந்த தீமையெல்லாம் உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ண போகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எதெல்லாம் உங்களுக்கு தீங்காக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதுவே ஒரு நாள் ஆசீர்வாதத்தின் காரணிகளாக அது மாறிவிடப் போகிறது. ஆண்டவர் அதை அப்படியே ஆசீர்வாதமாக பார பண்ண போகிறார். ஆகையால் எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். மாறாக கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். என்றால் அவர்தான் அதை ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இதோ என் நிலைமையை உம்முடைய திருக்கரத்தில் கொடுக்கிறேன். என் குடும்பத்தின் காரியத்தை, என் பிள்ளைகளுடைய காரியத்தை, என் எதிர்காலத்தை, என் தொழிலை, என் வியாபாரத்தை, ஆண்டவரே என்னுடைய ஆரோக்கியத்தை, என் தேவைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. நான் உம்முடைய பிள்ளை, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நான் உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். சகலமும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாய் மட்டுமே நடக்கும். காரணம், இது கர்த்தருடைய சித்தம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.